வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பைக்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நேற்றுன்னு பார்த்தோம்னா நம்ம இதே டாப் 5 பெஸ்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஸ்கூட்டர்ஸ்க்கான ஒரு லிஸ்டிங் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மேபி அதை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதே ஃபேமிலி பர்பஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 5 பைக்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன கிளை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக அப்படிக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு பெஸ்ட்டான ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிள் பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள் இந்த ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பர் நீட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு டிசைனு, சீட்டிங் அண்ட் வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் போர்ஷன், அது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 87 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 64.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விட பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு வெஹிக்கிளோட இன்ஜினில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ்ன்றதும் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸி அண்ட் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸோடைய ரேட்டும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸோட அவைலபிலிட்டியும் சரி எல்லாமே நல்லா இருக்கும். ஆமாம், உங்களுக்கு ரேட்டு கம்மி, அது இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இந்த வெஹிக்கிளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சில வெஹிக்கிளுக்கெல்லாம் எங்கேயா ஒரு சில இடத்துல தான் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. பட் நான் இந்த வெஹிக்கிளோட ஸ்பேர் பார்ட் இல்லாத ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட் கடையை உங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்க்கு உங்களுக்கு பொருள் ஈஸியாகவே கிடச்சிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு, உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 112 kg, சீட் ஹைட்டு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 98,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1 lakh கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 110 cc செக்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி பர்பஸான ஒரு வெஹிக்கிள் வேணும். அதுலேயும் குறிப்பாக ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் வேணும். மற்ற எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு சொல்லப்போனால் நம்ம ஸ்ப்ளெண்டரோடைய ஒரு காப்பி டிசைன் மாதிரி தான் டிவிஎஸ் இந்த வெஹிக்கிள் எட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்கப்பா. நான் சொல்ல, ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. பட் என்ன தான் இருந்தாலும் டிசைன் பார்க்க நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது. சீட்டிங் அண்ட் அந்த ஒரு வெஹிக்கிளோட ஸ்பேஸு, ரைடிங் ஆங்கிள், அது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் எட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் 109.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சிங்களேன் 8.8 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சிங்களேன் பர் லிட்டருக்கு 62 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப இன்ஜின் விஷயத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு பெட்டரான ஒரு பவரும் இருக்குது. அட் த சேம் டைமில் மைலேஜ்லையும் ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ்டாக எடுத்து வந்திருக்காங்க. ஓவராலாக நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின் தான் நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110 உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சிங்களேன் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆட்டோமீட்டர் ஆப்ஷன்ஸ் வருது. இந்த இடத்துல உங்களுக்கு பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் ஸ்டாண்டர்ட் எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 113 kg தான் வருது. சீட் ஹைட்டு வந்து அக்யூரேட்டாக இத்தனை தான்ற மாதிரி அவங்க சொல்லலை. பட் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்டான சீட் ஹைட்டுங்க நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110 உங்களுக்கு கொடுத்துருக்காது. அதனால் நீங்கள் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்டான ஒரு சீட் ஹைட்டில் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் தேடுறீங்க. நான் கொஞ்சம் ஷார்ட் பர்சன், எனக்கு வெஹிக்கிளில் இக்கி உட்காராத மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்
தோணுதுன்னா நிச்சயமாக நீங்கள் டிவிஎஸோட ரேடியான் வந்துட்டுன்னு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து வெஹிக்கிளோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 89,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,06,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் என்ன பொறுத்தளவுக்கு இதுவுமே நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் தர ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்கணும். அட் த சேம் டைமில் எனக்கு அந்த ஒரு சஸ்பென்ஷன் குவாலிட்டி அது மாதிரி விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் அந்த ஒரு பேக் பெயின் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சூப்பர் நீட் அண்ட் க்ளீனான ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் டோன்னே வச்சுக்கலாம். லீனியராக இருக்கும் வெஹிக்கிள் பார்க்க, இட்ஸ் ஓகே. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான் இந்த வெஹிக்கிளை மற்ற 110 அண்ட் 100cc விட டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறது. ஏன்னா மற்ற ஒரு சில வெஹிக்கிள்ஸ்லையும் இது மாதிரி ஓரளவுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். பட் நான் நல்ல மைலேஜும் கொடுத்து இதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான் இருக்கும். ஆமாங்க, நல்ல சஸ்பென்ஷன் குவாலிட்டி இருக்குது. அது இல்லாமல் சீட்டிங் அண்ட் மற்ற ரைடிங் போர்ஷன் அது மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல சூப்பராகவே எட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 115.45cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா வச்சிங்களேன் 8.48 bhp அண்ட் 9.81 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. பைக்கிலோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 68 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் இதை விடையும் கூட நிச்சயமாக ஒரு பெட்டர் மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஆமாங்க, ஒன்ஸ் அப்பான டைம் டிஸ்க்கு அதில் ஏபிஎஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. மேபி அந்த வேரியண்ட் எங்கேயே கிடச்சதுன்னா எடுக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 119 kg தான். நல்ல லைட் வெயிட்டான மாடல். சீட் ஹைட் வந்து 807 mm கிட்ட வரைக்கும் வருது. அது மட்டும் ஸ்லைட்லி ஐகேஜ் ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் ஜஸ்ட்டு 91,000 தான் வருது. அப்போ ப்ரைஸிங்லேயும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு எட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிறதும் பஜாஜோட ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125 ஆமாங்க. நிச்சயமாக இந்த வெஹிக்கிளை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஆனால் இதுவுமே ஃபேமிலி பர்பஸுன்னு வரும்போது ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். ஏன்னா ஃபேமிலி பர்பஸுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, ஃபஸ்ட்டு விஷயம் சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும். அது இந்த வெஹிக்கிளில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆமாம், இங்கே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் சீட்டு எனக்கு தெரிஞ்சு டூ வீலர்லேயே இந்த வெஹிக்கிள் கிட்ட தான் இருக்குது. அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரன்னிங் காஸ்ட்ன்றது எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு பட்ஜெட்டபிளான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு பைக்கில் உங்களுக்கு குறைய இருக்க போதில்லை. ஏன்னா இது வந்து பைஃபியூலில் மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியில் ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் அண்ட் ரேஞ்சோட ரன் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட்ன்றதும் ரொம்பவே அதிகம். ஆமாங்க, இப்போ இந்த வெஹிக்கிள் பற்றி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு டிசைன் வந்து பார்க்க ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் தான் இருக்கும். பட் இட்ஸ் குட்னே சொல்லலாம். ஓகேவான ஒரு டிசைனாக தான் இருக்குது. நேரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.3 bhp அண்ட் 9.7 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 93 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நீங்கள் இதில் வந்து 2 மோடு இருக்குது இல்லைங்களா. பெட்ரோல் வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெட்ரோலில் போட்டு ஓட்டுறீங்கப்போ பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 60லேருந்து 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அதுக்கடுத்து சிஎன்ஜியும் இருக்குது. சிஎன்ஜியில் நீங்கள் போட்டு ஓட்டுறீங்கப்போ பர் கேஜிக்கு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 88லேருந்து 90 100 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகிறதா சொல்கிறாங்க. பட் 100 கிலோமீட்டர்ன்றது ஒரு சில பேர் சொன்னாலும் அது எல்லாருக்கும் கிடைக்குமான்றது டவுட் தான். ரோட் கண்டிஷன் இருக்குது, அதுக்கடுத்து உங்களுக்கு சரௌண்டிங் வெதர் அது மாதிரி நிறைய விஷயங்கள் டிபெண்ட் பண்ணி ஒரு மைலேஜ்ன்றது உங்களுக்கு டிஃபர் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 88ன்றது நல்ல ஒரு ரேஞ்சு தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா சிஎன்ஜி ரேட்டை கம்பேர் பண்ணும்போது 88ன்றது பர் கிலோமீட்டருக்கு நீங்கள் ₹1 1.5 அது மாதிரி சம்திங் தான் செலவு பண்ணுறீங்கப்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ரைடு தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது கொடுக்குது. ரேஞ்சில் ஒரு சூப்பரான ரேஞ்சு. எப்படியும் 80லேருந்து 90 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மைலேஜ் வருதுன்றப்ப உங்களுக்கு சூப்பரான ஒரு
மைலேஜ்ன்றதையும் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆட்டோமேட் ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக தான் இங்கே லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் மட்டும் ஒரு 149 கேஜி கிட்ட வரைக்கும் வருது. கொஞ்சம் வெயிட் அதிகம் தான், ஏன்னா சிலிண்டர் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால. பட் இருந்தாலும் ஈஸியாக தான் ரைட் பண்ண முடியுது. அதில் ஒன்றும் அந்த பெரிய வெயிட்லாம் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. அதுக்கடுத்து சீட் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 825 கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டும் ஸ்லைட்லி ஹைக்கு. அந்த ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுங்க. கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்குங்கப்ப கொஞ்சம் எக்கி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,33,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் என்னை பொறுத்தளவுக்கு இதுவுமே நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்காக நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. See you later.